மக்களே வணக்கம். இது மடத்துக்குளம் பங்கு. கடந்த 70 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சிறிய பங்கு. நான் நின்று கொண்டிருக்கிற இந்த ஆலயம் புனித பேதுரு புனித பவுல் ஆலயம். 1986ஆம் ஆண்டு அருட்தந்தை லூயிஸ் அருட்தந்தை சவேரியார் அடிகளார் இவர்களது கடின முயற்சியினாலே இந்த ஆலயமானது கட்டப்பட்டு கடந்த ஆண்டுகளில் இருந்த ஒவ்வொரு அருட்தந்தையர்களான உழைப்பாலும் இந்த ஆலயமானது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, மெருகூட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆலயம் இறை மக்களின் வழிபாட்டுக்கென மேதகு ஆயர் அம்புரோஸ் அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு 40 ஆண்டுகளை நெருங்க போகிறது. இன்றைய நாளிலே நாங்கள் 39வது அபிஷேக நாளை சிறப்பித்திருக்கிறோம். 40 ஆண்டுகளை சிறப்பிப்பதற்கு முன்பாக 40 நற்காரியங்களை செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என நாங்கள் சிந்தித்து செயல்பட இருக்கிறோம். காரணம், விவிலியத்திலே 40 என்கிற எண் ஒரு சிறப்பு வாய்ந்த எண்ணாக கருதப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்தார். இஸ்ராயேல் மக்களின் பாலைவன அனுபவம் 40 ஆண்டுகள். நோவாவின் காலத்திலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது 40 நாட்கள். மோசேயின் சீனாய் மலை அனுபவம் 40 நாட்கள் என்று சொல்லி பல 40 என்பது விவிலியத்திலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோலவே எங்களுக்கும் இறைவன் 40 ஆண்டுகளை தரப்போகிறார். ஆகவே இறைவன் கொடுத்திருக்க இந்த மேலான கிருபைக்கு நன்றி செலுத்துகிற விதத்திலே 40 நற்காரியங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நற்காரியங்களையும் இறை மக்கள் இணைந்து செயல்படுத்த இருக்கிறார்கள். அவற்றின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பங்கு மக்களுடைய நலனுக்காக இருக்கும் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். ஆகவே உங்களது மேலான ஆசியையும் வாழ்த்துக்களையும் இந்த பங்கு மக்களுக்கு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதா என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதா என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
உயிர்ப்பதும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால் உன்னுடல் உயிர்த்ததும் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையால் என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய் இறைமகனே என்னில் எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியார் துணைவராய் ஆசீர்வதிப்பாராக. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம் மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே இறைவன் வாழும் சீயோன் நகரமே யாவே தங்கிய சீனாய் சிகரமே அழிந்திடா பேழையே அழகான சோலையே விண்ணக வாசலே மாசில்லாத கன்னியே ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜபமாலையே மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால் லீவா கொஞ்சம் நிமிஷம் வாங்க. என்னக்கா இன்னைக்கு புதுசா சர்ச்சில் கேக்ல வெட்டிருக்கோம், ஏதாவது விசேஷமா இன்னைக்கு? ஆமாங்க நிவாசு, கோயிலோட 40வது பிறந்த நாளை கொண்டாடுறதா இருக்கும். அதனால அது இன்னைக்கு 39வது அபிஷேக விழா ஆரம்பிச்சிருக்கோம். சரி சரி சரி. அந்த 40வது ஆண்டை கொண்டாடும் விதமா 40 நற்காரியங்களை செய்யறதா இருக்கும். அதை முன்னெடுக்கும் விதமா இன்னைக்கு முதல் காரியம் பண்றதா இருக்கும்.
மாதாவோட சுருவத்தை எடுத்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் ஜெபம் பண்றதா இருக்கும். ஓ, ரொம்ப சிரமமா இருக்கு அதுக்காக கொண்டு வர, டெய்லி கொண்டு போயிட்டு இருக்காது. அது அன்பிய பொறுப்பாளரா இருந்துட்டு அது நமது கடமை நிவாசு. ரெண்டாவது, முன்னெடுக்கிற முதல் நாளே மாதாவை வச்சு ஒவ்வொரு இல்லத்துங்களுக்கு ஜெபிக்கிற வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓ. டெய்லியும் அத அன்பிய பொறுப்பாளர்களோட சேர்ந்து வர்றவங்களும் கூட டெய்லியுமே ஜெபம் பண்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்குது. சிறப்புக்கா, சிறப்பு. ஜெபம் பண்ண முடியாதவங்க கூட நம்மளோட சேர்ந்து வந்து முதற் காரியமா எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ண இருக்காங்க. நம்ம 40வது ஆண்டை துவங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாதரோட உதவியோட நம்ம 40 நற்காரியங்களை செய்யறதா ரொம்ப 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 சிறப்புக்கா. இது வந்து நல்ல புதுசா, நல்லா ஒரு சிறப்பா கொண்டு வர்றது, இருக்கும். நல்ல ஒரு பாட்டுக்கு உதவி வச்சுக்கா. நன்றிக்கா.